ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 ப்ளவுஸ் போட்டிருக்கேன். லைனிங்கு ரெண்டுத்தையும் ஒரே அளவு தான் நான் ஒன்றா போட்டு வெட்டிக்கலான்றதுக்காக போட்டிருக்கேன். வீடியோ பாருங்கள், எப்படி நான் அளந்து கட் பண்ணுறேன்னு பாருங்கள். உயரம் வந்து 15, மொத்தம் அளவு உயரம் இப்படி ஒரு கோழி போயிடுச்சு. ரெடி அளவு வந்து 14 வைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த அரைஞ்சி தயிர் போட்டு அப்படி திருப்பிக்கலாம். நம்ம இப்போ வந்து அளவு ஜாயிட்டு இருக்குது, ஆனால் அதில் பின் கழுத்து இறக்கம் பார்த்து இந்த 2 டாட்டையும் இப்படி ஒன்றா வச்சு பின் கழுத்து இந்த மார்க் பண்ணிட்டேன். இவங்க வந்து நெக்லஸ் கழுத்து கேட்டுருக்காங்க, அதனால் வந்து நம்ம அதை வரைஞ்சிக்கலாம். 3 வைக்கிறேன். கழுத்தோட அகலம் 3 வச்சுட்டு அதை ஸ்ட்ரைட்டாக ஒரு டைல் போட்டு இங்கே ஒரு பெண்டாக இதில் நிறைய விதம் இருக்குது. இது ஃபஸ்ட்டு விதை நான் காட்டுறது. அடுத்த இது எப்படி இன்னும் இந்த மாடல் நெக்லஸ் மாடலில் இன்னொன்று ஒரு அளவு காட்டுறேன். இவங்க பாடி சுற்றளவு வந்து கொஞ்சம் 40, 41ன்றதுனால அவங்களுக்கு வந்து நம்ம அக்குவோட சுற்றளவு வந்து 7 வைக்கிறோம். அப்போ தான் ஃப்ரீயாக அவங்களால ஜாயிண்ட் போட முடியும். 7 வச்சிடுறேன். இது ஸ்ட்ரைட்டாக ஒரு டைப் போட்டு அரைஞ்சி இதை வச்சு இது ஒரு மார்க்கு. பாடி சுற்றளவு வந்து 41. அதை வந்து 4ஆக நம்ம பிரிச்சுக்கலாம். 41 எடுத்துக்கிட்டேன். 2ஆக மடிச்சு அப்போ வந்து நம்மளுக்கு 10 கால் வருது. நம்ம வந்து 10 ரொம்ப வச்சுருவோம். ஏன்னா கொஞ்சம் பாடி ஆகிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சாலும் பிரச்சனை இல்லை, அவங்க பிரிச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு 2 இன்ச்சு நான் 3 இன்ச்சு கூட கூட்டிக்கிறேன் நான் ஃப்ரீயாக அவங்களுக்கு. ஏன்னா நல்ல ப்ளவுஸு எப்போ வேணாலும் அவங்க பிரித்து போட்டுக்கலாம். இதுதான் பேக் பீஸோட அளவு. நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கார்னரில் அப்படி நிறுத்தி அதுக்கப்புறம் தான் அப்படி கட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடக்கூடாது. ஒரே அளவுனா அவங்க எத்தனை ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம மண் போட்டு வெட்டிக்கலாம். ஒன்று ஒன்றா வெட்ட தேவை. நம்ம கை வளையணும். நம்ம துணியை போட்டு வளைச்சலாம் வெட்டக்கூடாது. நம்ம கை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து வெட்டணும். இப்போ வந்து இந்த பீஸை தூக்கி இப்படி முன்னாடி போட்டுக்கு. இந்த கரை பகுதி இப்படி முன்னாடி வந்ததுன்னா நம்ம இதில் அந்த ஃப்ரண்ட் வச்சுக்கலாம். துணி கொஞ்சம் மிச்சமாகும். இதில் ஒரு பீஸை மட்டும் எடுத்து முன்னாடி போட்டு வரைஞ்சிக்கலாம். அப்படியே இதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அது முன்கழுத்து வந்து நார்மலாக எல்லாருக்கும் 7 வச்சா கரெக்டாக இருக்கும். அதில் 4 இன்ச்சு நம்ம பிடிச்சிட்டாங்கன்னா மீதி 6.25 இருக்கும். இல்லை அதோட இறக்கம் வேணுனாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னளவு வந்து அவங்களுக்கு 14 வைக்கிறேன் நான். 40க்கு மேலே இருந்ததுன்னா நம்ம 14 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். முன்னளவு முன் கப்பு கொச்சி பீஸ் வந்து 5 வைக்கிறேன். இதுதான் ஃப்ரண்ட்டோட அளவு. இப்போ கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம அக்கெல்லாம் எதுவும் குடைய வேணாம், கையெல்லாம் எதுவும் குடைய தேவை. அப்படியே நான் வெட்டுற மாரி அப்படியே வெட்டி அதை அப்படியே கட்டிங் பண்ணி தைங்க. அதுவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த அங்கங்கே குடையத்து எக்ஸ்ட்ரா மார்க் இதெல்லாம் தேவை. இப்போ வந்து கை இது வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ்னால் நம்ம 2 இன்ச்சு விடுவோம் மடித்து தைக்கிறதுக்கு. இது வந்து லைனிங் அடித்து திருப்பு போடுறோன்றதுனால சும்மா ஒரு 4 இன்ச்சு மட்டும் விட்டுக்குறாங்க. 4 இன்ச்சு மடித்து அப்படியே தையல் போட்டு அடித்து திருப்பிக்கலாம்.
அதே மாதிரி இங்கே கொஞ்சோண்டு தையல் வச்சு இதோ தையல் இங்கே இருக்குது, இதை ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இப்படி தையல் போட்டுக்கணும். அப்படியே வாங்க. இந்த கையெல்லாம் அந்த ஷேப்லாம் எடுக்கலை, அவ்வளோதான். அது ஒரு கை வெட்டிட்டேன், ஒரே இதுதான். இது அப்படியே இதே மாடலில் வச்சு தைங்க, எந்த மிஸ்டேக்குமே வராது. நம்ம முன்னாடி ப்ளவுஸ்னாலே அந்த கப்போட இதுதான் பிரச்சனை வரும். அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் டாட் பிடிச்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது ப்ளவுஸில். இப்போ இந்த மீன் இருக்குல்லையா, இந்த இடத்துல நான் சைடில் பட்டி வெட்டிக்கிறேன். பட்டிக்கு வந்து உயரம் 4 வைக்கலாம், 5 வைக்கலாம், நம்ம இஷ்டம் தான், ஹைட்டை பொறுத்து. நான் வந்து ஒரு 4.5 வைக்கிறேன். இங்கே 4.5 வச்சுட்டு சைடில் வந்து 3.5 வைக்கிறேன். இப்போ ஸ்கேல் எடுத்து வரைஞ்சிக்கிட்டு இதெல்லாம் இருக்கு தேவை, அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே நம்ம கையாலே மார்க் பண்ணி பழகுங்க. ஸ்கேல்லாம் போட்டு வரைஞ்சிக்கணும் இருக்காதுங்க, அதெல்லாம் ரொம்ப டைம் லேட் ஆகும். ரெண்டு பட்டி வெட்டியாச்சு. இங்கே பாருங்கள், லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம 2 ப்ளவுஸ்க்கு அந்த இது வெட்டியாச்சு, லைனிங் மட்டும் வெட்டியாச்சு. இப்போ அடுத்த வீடியோவில் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் போட்டு வெட்டலாம், அந்த துணியில் போட்டு வெட்டுறதை காட்டுறேன். ஓகே, பாய்.